102.1 உற்சாகம் உச்சம். வானத்தில் பறக்கும் பறவைக்கு தெரியும் தான் அமர்ந்திருக்கும் கிளை உடைந்தாலும் தன் சிறகுகள் தன்னை வீழ்த்தாது என்று. வாழ்க்கையில நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே ஒரு விதைய விதைக்கிற மாதிரிதான். இன்னைக்கு நாம விதைக்கிற விதைதான் நாளைக்கு ஒரு ஆலமரமா வளர்ந்து நமக்கு நிழல் தர போகுது. 12th முடிச்ச உடனே மனசுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். 12 வருஷம் ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தோட ஒரு முக்கியமான மைல்கல் தாங்க அடுத்து நாம என்ன பண்ண போறோம்ங்கிறது. நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தாலும் சரி, இல்ல குறைவான மதிப்பெண் பெற்றிருந்தாலும் சரிங்க, உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான பாதை இருக்கு. மத்தவங்க போடுற பாதையில கூட்டமா ஓடுறதை விட உங்களுக்கு பிடிச்ச பாதையில நீங்க தனியா நடந்தாலும் அது உங்களை ஒரு வெற்றியாளரை தாங்க மாத்தும். தோல்விங்கிறது முடிவும் கிடையாது, அது ஒரு புதிய தொடக்கம். இன்னைக்கு நீங்க எடுக்கிற அந்த ஒரு முடிவு வெறும் டிகிரி வாங்க மட்டும் இருக்க கூடாது, உங்களோட கனவை நினைவாக்குறதா இருக்கணும். சென்ற வாரம் பொறியியல் துறை குறித்து நிறைய தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க தன்னம்பிக்கை பேச்சாளர் கே. நாகப்பன் அவர்கள். சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரமும் +2 பிறகு என்ன படிக்கலாம் என்பது குறித்து நிறைய தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க தன்னம்பிக்கை பேச்சாளர் கே. நாகப்பன் அவர்கள். நாகப்பன் பேசுறேன். சீனியர் கார்பரேட் மேனேஜர் அசோக் லேலண்ட் ரிட்டையர்ட், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். மாணவ செல்வங்களே, எல்லாம் +2 முடிச்சிட்டீங்க. எதுல சேர்றது அப்படிங்கிறது உங்களை போலவே உங்க அம்மா அப்பா போலவே உங்களுக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நல்ல நீங்க விரும்புற காலேஜ், நீங்க விரும்புற படிப்பு நல்லா சேர்ந்து படிச்சு மிகச்சிறந்த ஆளுமையா வருவீங்க. இப்ப மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த மேத்தமேட்டிக்ஸ படிச்சீங்கன்னா, மேத்ஸ் படிச்சு முடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பள்ளியில உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். பெண்களா இருந்தீங்கன்னா கல்யாணம் ஆனோன்னா உங்களுடைய ஜாப் எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடும். இந்த ஊர்ல இருப்பீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால என்னுடைய வேலை எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போயிட்டேன்னு போவீங்க. ஆனா இந்த பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சு எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சீங்கன்னா நீங்க வந்து எலிமெண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் சொல்லி கொடுக்கலாம், ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் சொல்லி கொடுக்கலாம், ஹையர் செகண்டரிக்கு சொல்லி கொடுக்கலாம், ஏன் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு கூட டியூஷன் சொல்லி கொடுக்கலாம். அதனால இந்த மேத்தமேட்டிக்ஸ்ன்றத ஆண்களை விட பெண்கள் அவசியம் எடுத்து படிங்க. எதுக்காக சொல்றோம்னா, இதுக்கான ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். மேத்தமேட்டிக்ஸ்ன்றது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், மூளை சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த கணக்கு போடும்போது உங்களுடைய மூளையே சூடாவத, தலையே சூடாவத நீங்க உணரலாம். கணக்கு போடும்போது தியானம் பண்ணுவது போல வேற எந்த விதத்திலயும் உங்களுடைய இது வந்து டிஸ்டர்பன்ஸே இருக்காது, முழு கவனமும் அதுலயே இருக்கும். அதனால இந்த கணிதத்தை எடுத்து படிங்க. சரி, கணிதம் எனக்குனாலே ஒரு கொஞ்சம் கஷ்டங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, பிகாம் படிக்க முடியுமான்றது பாருங்க. பிகாம் படிச்சீங்கன்னா இந்த காமர்ஸ் ரிலேட்டடா படிக்கும்போது நீங்க அதுல இருந்து ஃபர்தரா சிஏ எல்லாம் படிக்க போகலாம். இல்லைன்னா எம்காம் படிச்சுட்டு பேங்கிங் செக்டருக்கு இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வேலைக்கு போகலாம். சோ இந்த மாதிரி கணிதமோ இல்ல வந்து காமர்ஸோ இல்ல கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, இது எல்லாத்துக்குமே நல்ல டிமாண்ட் இருக்குதுங்க. ஜாப் ரிலேட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது கெமிஸ்ட்ரி டீச்சர் வேணுங்கிறது எல்லா ஸ்கூல்லயும் ரெகுலரா கேக்குறாங்க, பிசிக்ஸ் டீச்சர் வேணுங்கிறது எல்லா ஸ்கூல்லயும் ரெகுலரா கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் அண்ட் மேத்ஸ் ரிலேட்டடுக்கு தான் ரொம்ப டிமாண்ட் இருக்கு. அதற்கு அப்புறமா தான் அவங்க வந்து ஆங்கில டீச்சர் கேக்குறாங்க. உங்களுக்கு தமிழில் ஆர்வம் இருந்தால் தமிழ் பல்கலைக்கழகத்துல சேர்ந்து நல்லபடியா தமிழ் இலக்கியம் இதெல்லாம் படிச்சு கூட மிகப்பெரிய ஆளுமையா வரலாம். ஏன்னா அதுல எல்லாம் ரொம்ப போட்டி கம்மிங்க. கூடிய விரைவிலே நீங்க கவிஞர் பட்டம் பெற்று விடலாம், கூடிய விரைவிலேயே நீங்க எழுத்தாளர் பட்டம் பெற்று விடலாம், கூடிய விரைவிலேயே நீங்க தமிழ் சங்கங்கள் பல நாடுகளுக்கு சென்று உரையாற்றலாம், பட்டிமன்றங்கள் இது மாதிரி எல்லாம் பேசக்கூடியதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சோ தமிழும் ஒரு மிக நல்ல இதுதாங்க. சயின்ஸ் எடுக்கலாம், கணிதம் எடுக்கலாம். சோ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஜினியரிங் பத்தி நம்ம பேசணும், இன்ஜினியரிங்ல என்ன படிக்கலாம்னு, டிப்ளமோல என்ன படிக்கலாம்ன்றத பத்தி பேசணும். அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எப்படி மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், காமர்ஸ், தென் வந்து கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இதெல்லாம் படிக்கிறத பத்தி பேசணும். இன்னும் ஒரு செக்மெண்ட் இருக்குது நமக்கு. அந்த செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பாகுபலி இந்த படங்கள்லாம் பாத்துட்டீங்கன்னா நிறைய அதுல கிராபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மலைக்கு மேல தாண்டுற மாதிரி, தென் வந்து சண்டை காட்சிகள் பிரம்மாண்டமா எடுப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே எடுக்கிறோம்னா சிரமமா இருக்கும். பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த கிராபிக்ஸ்ல பண்ணும்போது நல்லா இருக்கு. இந்த விஸ்காம்ன்றதுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல சிறப்பானது இருக்குது. அதுல அந்த மாதிரியான கிராபிக்ஸ் இதெல்லாம் செய்யும் போது அந்த படிப்பை பத்தி நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நம்மளுடைய இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், திருவாண்டரத்துல இதுக்குன்னே ஒரு தனி ஸ்கூல் இருக்குது. அந்த காலேஜ்ல வந்து 9வது வகுப்புல இருந்தே உங்களை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. அங்க இருந்தே அவர்களே வந்து முழு பணமும் செலவு பண்ணி உங்களை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் இருக்கிறாங்க. இஸ்ரோல வந்து அந்த ஏரோநாட்டிக்கல், தென் வந்து ஏவியேஷன் ரிலேட்டட் இந்த
மாதிரியான படிப்புகள் படிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் அங்க இருக்குது. இன்ஜினியரிங் படிக்கலாம், அதை பத்தி சொல்லியிருக்கிறோம். டிப்ளமோ படிக்கலாம், அதை பத்தி சொல்லியிருக்கோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ், தென் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி இப்படி எல்லாம் படிக்கலாம்ன்றத பத்தி சொன்னோம். இன்னும் சில ஏரியா இருக்கு. இன்னைக்கு நாடே என்ன சொல்றாங்க, சாப்பாட்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சாப்பாடு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்றாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா எல்லாருடைய கவனமும் இப்ப விவசாயத்தின் பக்கம் திரும்பி இருக்கு. சோ அதனால என்ன பண்ணலாம், அக்ரிகல்ச்சர்ல எடுத்து படிக்கலாம். அது ஒண்ணும் தவறு கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் அதுதான் வந்து இன்னைக்கு நீட் ஆஃப் த அவர். இன்றைக்கு நம்ம எல்லாரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்றே எதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாயம் தான் முக்கியமான ஒன்று. சிறிய அளவுல இடம் இருந்தா கூட போதும் உங்களுக்கு. அதுல வந்து பலவிதமான தானியங்கள் பயிரிடுவது, காய்கறிகள் பயிரிடுவது, பூச்செடிகள் பயிரிடுவது அப்படின்னு எல்லாம் இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா வாழைப்பழ ஆராய்ச்சி இருக்கும், கரும்பு ஆராய்ச்சி இருக்கும், நெல் ஆராய்ச்சி இருக்கும். இப்படிப்பட்ட அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டிடியூட்லாம் நிறைய இருக்குது. அந்த இன்ஸ்டிடியூட்டுகள்ல சேர்ந்து, அந்த யூனிவர்சிட்டிகள்ல சேர்ந்து நீங்க நெல் சம்பந்தமாவோ, வாழை சம்பந்தமாவோ, இல்ல வந்து கரும்பு சம்பந்தமாவோ இப்படி ஏதேனும் ஒன்றுல மிகச்சிறந்த ஆளுமையா வந்தாலும் அதுலயும் நீங்க மிகச்சிறந்த டைரக்டர் லெவல்ல வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கக்கூடியது இருக்குது. அக்ரிகல்ச்சரல் படிக்கலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி ரொம்ப முக்கியமானது. திடீர்னு ஒரு விபத்து நடந்துருது, நிறைய இடங்கள்ல ஃபயர் ஆயிடுது. அப்ப அதை எப்படி இது பண்றது, என்னன்றது, ரெஸ்கியூ எல்லாம் எப்படின்றதே தெரியாம, எவாக்குவேஷன் எல்லாம் எப்படின்றதே தெரியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு ரயில் பயணமா இருக்கட்டும், இல்ல ஒரு விமான பயணமா இருக்கட்டும், இல்ல ஒரு நிறுவனமா இருக்கட்டும், இல்ல ஒரு பல பேர் கூடக்கூடிய மாலா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஒரு தீ பிடிச்சிச்சுன்னா அதை எப்படி அணைக்கிறது அப்படிங்கிறதுக்கான கோர்சஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த படிப்பு படிச்சாலும் மிகப்பெரிய இதுங்க. எல்லா நிறுவனங்களையும் கண்டிப்பா ஒரு சேஃப்டி ஆபீசர்னு ஒருத்தர் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த சேஃப்டி ஆபீசர் அடிக்கடி மாக் ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு இது செயற்கையாவே ஒரு இடத்துல வந்து நெருப்பை பத்த வச்சு அதுக்கு திடீர்னு சைரன் கொடுத்து எல்லாரையும் அந்த சேஃப்டி பிளேஸுக்கு வர சொல்லி அதை எப்படி அணைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டியும் ரொம்ப முக்கியமான கோர்ஸ் தாங்க. அதே போல +2 முடித்த மாணவ மாணவிகளாகிய நீங்கள் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணலாம், டிப்ளமோ படிக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல போலாம், ஃபயர் அண்ட் சேஃப்டி போலாம், அக்ரிகல்ச்சரல் போலாம். இப்படி உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடத்தை எடுத்து படிச்சு அதுல மிகச்சிறந்த ஆளுமையா வந்து மிகச்சிறந்த நிறுவனங்கள்ல, மிகச்சிறந்த அரசு பணிகள்ல சேர்ந்து மிகச்சிறந்த ஆளுமைகளா வரணும்னு வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகத்தோட இருக்கக்கூடிய பல பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தேவையான நிறைய தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க தன்னம்பிக்கை பேச்சாளர் கே. நாகப்பன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி FM ரெயின்போ 102.1 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் +2விற்கு பிறகு என்ன படிக்கலாம்.